நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திர விஆர் ராஜா குளத்தூர்ட்டு பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 864வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்குறேன்னா, கௌரி மாயூரம் என சொல்லக்கூடிய மாயவரம் அந்த ஸ்தலத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆயிரம் ஆனாலும் மாயவரம் ஆகுமா சொல்லுவா ஒரு பழமொழி. நான் உடனே மாயவரம்னு அவ்வளோ வசிக்கும். ஆக்சுவலி வாட் இட் ரெஃபர்ஸ்னால், ஆயிரக்கணக்கான பறவைகள் உலகத்தில் இருக்குது. இவன் லட்சத்தோடு இருக்க பறவைகள். எத்தனை ஆயிரம் பறவைகள் இருந்தாலும் மயில் போன்ற அழகான பறவை பார்க்க முடியாது. ஸோ மயிலா அம்பாள் ஈஸ்வரனுக்கு பூஜை பண்ண ஸ்தலம் மாயவரம். அது மயிலாப்பூர் அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி 2-3 இடங்கள் இன்னும் இருக்குது தமிழ்நாட்டில். அம்பாள் இங்கேயே காவேரி பாக்கம் பக்கத்தில் முக்தீஸ்வரர் ஒரு கோவில் இருக்குது. அங்கே அலங்கால வரியில் அம்பாள் பேர். அங்கே மயிலா சொல்லப்படுறது. ஈஸ்வரன் மயிலா ஆடுற, அம்பாள் மயிலா வர ஆபரணமாக அம்பாள் அந்த சிவனுக்கு கழுத்தில் உட்காந்தான்ற சொல்லப்படுறது. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம ஊர் மயிலாப்பூர் தான் நமக்கு தெரியும். பட் மாயவரம்ன்ற சொல்லக்கூடிய இதுக்கு மயில் வடிவில் அம்பாள் பூஜை பண்ண ஸ்தலத்தினால அது சொல்ல 1000 ஆனாலும் மாயவரம் ஆகும்போது அந்த மயில் உருவை தாங்கி அம்பாளை பூஜை பண்ண அந்த மயில்ன்றது அழகான ஒரு பறவை. அந்த கலர் பாருங்கள், அப்படி திரும்பினாலும் பட்டுப்புழு படையில கூட மயில் கழுத்துன்னு ஒரு பறவை இருக்குது. அந்த கலர் ஒரு ப்ளூவும் பச்சையும் சேர்ந்த மாதிரி அடிக்கும். இப்படி திருப்பினால இந்த டபுள் ஷேட் கலர்லாம் இருக்கும் பட்டுப்புடவையில். 2 கலர் பார்க்கலாம் நம்ம. மாந்துளிர்னு ஒரு புடவை இருக்குது. அது கூட இந்த மெரூன் கலரும் பச்சையும் சேர்ந்து வரும் அதில். அந்த மாதிரி இந்த மயில் கழுத்து, மயில் இதெல்லாம் ரொம்ப உயர்வாக சொல்லப்படுறது. அழகான படம். மயில் குரல் மோசமாக இருக்கும். அதை இது சத்தம் போடும்போது குயில் கூவுறது அழகாக இருக்கும். ஆனால் மயில் அளவுக்கு அழகு கிடையாது குயில். இந்த குரல் ஓசை தான் மிக அதில் குயிலுக்கு. மயிலுக்கு அதனுடைய அந்த தொகை அழகே அழகு. ஆண்மயில் பெண்மயில். இதுக்கு ஆண்மயிலுக்கு தான் இந்த தொகை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இந்த மயிலாப்பூர், மயிலாடுதுறை தான் மாயவரம். ஸோ அந்த ஸ்தலத்தை பற்றி பார்க்க போகிறோம். அங்கே மயூரநாதர் அப்படின்ற சுவாமி பேர். அம்பாள் பேர் அஞ்சல் நாயகி, அபயாம்பிகைன்னு பேர். அபயம் அளிக்கிறா அம்பாள். எல்லா அம்பாளும் கையில் அபயம் கொடுக்குற அம்மா தான் இருக்குது. அபய அஸ்தம்பத்தோடு தான் இருப்பா அம்பாள். அங்கே இருக்கிற அம்பாள் கொஞ்சம் வித்தியாசம் பண்ண 6 அடி உயரத்துக்கு மேலே இருக்கும் அம்பாள் அங்கே. ஸோ இந்த மாயவரத்தின் அம்பாள் தங்க கவசத்தில் எப்படி மின்றா பாருங்க. அபயாம்பிகை சதகம் அப்படின்னு ஒரு இது இருக்குது. 100 பாடல்கள் இருக்குது. அது பெருசாக இருக்கும். உச்சிக்கிளியே உயிர்க்கிளியே அப்படின்னு பண்ணும். அபயாம்பிகை பட்டர் இருந்தார். அவர் நல்லத்துக்குடின்ற ஊரில் அம்பாளுக்கு சின்ன வயசு குழந்தையாக இருக்கும்போது அப்பா அம்மா 2 பேர் இறந்துடுறோம் அந்த குழந்தைக்கு. அது பாட்டு பசியில் அழறது. அப்போ மாயவரத்து அபயாம்பிகை அந்த அக்ரஹாரத்தில் நுழைஞ்சு அந்த குழந்தைக்கு உணவு விடுறா. அப்படியே யாருமே இல்லையே, தான் கூட கோவிலுக்கு அழிச்சு போயிடுறார். ஸோ கோவில்லையே அப்புறம் வளர்கிறார். காத்தாலே சாயந்தரம் வரைக்கும் பள்ளியரை பூஜை முடிஞ்ச உடனே அப்புறம் ஊருக்கு ரிட்டர்ன் ஆவார். ஸோ அது மாதிரி பண்ணும்போது வயசாகிடுது. கல்யாணம்லாம் பண்ணிக்கல அவர். வயசாகிடும் போது ஒரு விழுந்துடுறார் கோவில் வாசப்படியில். அம்மாங்கும்போது திருப்பி அம்பாள் வந்துடுறார். திருப்பி தன்னுடைய தகப்பனார் எழுப்புற மாதிரி எழுப்பி கூடவே நல்லத்துக்குடி வரைக்கும் அவர் கை விளக்குன்னு சொல்லுவாள். அந்த காமாட்சி மட வழக்கு இருக்குது. அது மாதிரி கையில் பிடிச்சி போகிற வழக்கு. ஒரு வழக்கு மட்டும் முன்னாடி போகுமா பின்னாடி. இவர் துர்தேவதை உபாசனை பண்ணுறான்னு சொல்லிட்டு அக்ரஹாரத்தில் படாமல் கதவை சாத்திடுவாள். அதனால அறியாமையினால ஜனங்க அந்த மாதிரி அப்புறமா தான் பின்னாடி தான் அவரை பற்றி தெரிய வந்தது. ஸோ இந்த அபயாம்பிகை சதகள் புக்கோவில் போட்டிருந்தேன் அந்த காலம். நான் சொல்கிறது 40 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போயே நான் வாங்கி வச்சுருந்தேன். என்கிட்ட இருக்கிறது புக்கு ஒன்றும். ரொம்ப ஒவ்வொரு பாடலும் அருமையான பாடல். அது அபயாம்பிகை சதகம் எப்படி அபிராமி அந்தாதி சொல்கிறோமோ, இந்த அபயாம்பிகைக்கு சதகம்னு இருக்குது.
தசம்னா 10, சதம்னா 100. பெரிய பெரிய பாடல். ஒரு பாடலும் கிட்டத்தட்ட 8 வரிகள் இருக்கும் அட்லீஸ்ட். ஸோ இது வந்து மயூரநாதர். அம்பாளுடைய இன்னொரு கோலம். சிம்பிளாக புடவை கட்டிட்டு வெள்ளிக்க வசதம் என்ற ஒரு கையில் அக்ஷமாலை, ஒரு கையில் வந்து கிண்டி வச்சுட்டுப்போம். இங்கே பாருங்கள், இவெல்லாம் பாசாங்குசம் வச்சுக்கல. அக்ஷமாலை இந்த பிராமணனுக்கு முக்கியம். ருத்ராட்ச மாலை. ஒரு கையில் கிண்டி இல்லாமல் தீர்த்த பார்த்தம் இல்லாமல் இருக்க முடியாது பிராமணனால். ஸோ அதனாலேயே வந்து அவர் ரூபமும் அப்படிதான் இருக்கு. அது மேலே அக்ஷமாலை சக்கரை மாட்டம் இருக்கும். அக்ஷமாலை சொல்லுது. இந்த சைடில் கிண்டி வச்சுருக்கா. இந்த கடிஹசம் பேர் இடுப்பில் தொடையில் கை வச்சுட்டு இருக்குது. இதில் அபயம் காமிக்கிறார். வரம் கொடுக்கல. இங்கே நல்லா புரிஞ்சுங்க. இப்படி தான் திருப்பதி வெங்கடாஜலபதி இப்படி தான் இருக்கார். இது அபயாம்பி அம்மன் அன்னையோடைய ஓவியம். இது ஸோ இந்த கோவிலை பற்றி மிச்ச இதில் பற்றி பார்க்கலாம். இப்போ உமையம்மை மயில் வடிவில் ஈசனை வழிபட்டு சுய வடிவம் பெற்ற தலமாகும். உலக புகழ்பெற்ற தேவாரம் மற்றும் திருப்புகழ் பாடல் பெற்ற சோழ நாட்டு தலங்களில் ஒன்றானதும் 18 சித்தர்களில் ஒருவரான குதம்பை சித்தரின் ஜீவசமாதி அமைந்துள்ள இந்த இடமான காசிக்கு நிகரான 6 தலங்களில் ஒன்றான மயிலாடுதுறை மாவட்டத்தின் மையத்தில் உள்ளது திருமயிலாடுதுறை, சூதவனம், சிகண்டிபுரம், பிரம்மபுரம், தென்மயிலை என்ற மாயவரம். கௌரி மாயூரம் பேர் இந்த ஊருக்கு பேர். மயூர்நாத சுவாமி திருக்கோவிலில் உள்ள அபயாம்பிகை என்ற அஞ்சல் நாயகி அம்மன் தரிசிக்கலாம். மயிலாடுதுறை என்ற மாயவரம் மிக தொன்மையானது. 1000 ஆனாலும் மாயவரம் போல ஆகாது என்று சிறப்பித்து கூறப்படுகிறது. பிரம்மாவால் உருவாக்கப்பட்டது மாயவரம். ஈசனை அன்னை மயில் உருவியில் வழிபட்டதும் 2 தலங்கள். ஒன்று வந்து மயிலாப்பூர், ஒன்று வந்து மயிலாடுதுறை. 1000 ஆனாலும் மாயூரம் ஆகாது என்று மயிலாடுதுறைக்காரர்கள் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் இதன் பொருள் என்னென்ன, மயூரம் என்பது வடமொழி மயிலை குறிப்பது. மயில் உருவில் சிவபெருமானை அம்பிகை பூஜித்த தலம் என்பதால் மயூரம் அல்லது மாயூரம் என்று அழைக்கப்படுகிறது. மயிலை காட்டிலும் அழகிய பறவை காண்பது அரிது என்பதால் 1000 பறவைகள் இருந்தாலும் மயிலுக்கு ஒப்பாகுமா என்று இதற்கு வெளிப்படையான பொருள் காண்பார்கள். ஆனாலும் இதற்கு உட்பொருள் உண்டு. மாயூரம் என்பதை மயிலுக்கு மட்டும் சம்பந்தப்படுத்தாமல் அவ்வுருவெடுத்த அந்த சிவபூஜை செய்த உமையம்மைக்கு இணைத்து பார்ப்பதே சிறந்த பொருளை தரும். அவ்வாறு மயிலம்மனாக வந்து பூஜை செய்த சுய வடிவம் பெற்ற பரமேஸ்வரனை மணந்து கொண்ட கௌரிக்கு நிகர் யாரும் இல்லை என்பதால் 1000 ஆனாலும் மாயூரம் ஆகாது எனப்பட்டது. சுவாமிக்கே கௌரி மாயூரநாதர் என்று பெயர் வரும்படி அருந்தவம் செய்தபடியால் ஊரின் பெயரும் மயிலாடுதுறை ஆயிற்று. காசிக்கு நிகரான தலங்களான ஸ்ரீவாஞ்சியம், திருவையாறு, திருவடைமருதூர், மயிலாடுதுறை, ஷாயாவனம் ஆகிய சிவஸ்தலங்கள் குறிப்பிடப்படுகின்றது. அம்பிகை மயில் வடிவில் ஈசனை வழிபட்ட 2 தலங்களிலும் திருமயிலாப்பூர் ஒன்றும், மயிலிய கையிலே கையிலே மயிலேன்வார் திருமயிலாடுதுறை ஆகும். திருமயிலாடுதுறை மாயூரநாதர் அபயாம்பிகை திருக்கோவிலில் அம்பிகை மயில் வடிவிலும் இறைவன் சுயம்பு மூர்த்தியால் அருள்பாலிக்கிறார். கௌரி தாண்டவம். அம்பாள் இறைவனை மயில் வடிவில் வழிபட்டாலும் மயில் வடிவாகவே ஆடியதாலும் இந்த தலம் மயிலாடுதுறை ஆயிற்று. அம்மை அவ்வாறு ஆடிய தாண்டவம் கௌரி தாண்டவம் எனப்படும். இதனால் இந்த தலம் கௌரி மாயூர் என்று பெயர் பெற்றது. அபயாம்பிகையே பெயர் வந்தது. பார்வதியை மகளாப்பட்ட தர்ஷனம் வேள்விக்கு ஏற்பாடு செய்திருந்தார். வேள்விக்கு சிவபெருமான் அழைக்கவில்லை. இதனால் கோபம் கொண்ட சிவன் தாட்சாயணியை வேள்விக்கு செல்ல வேண்டாம் என்று தடுத்தார். ஆனால் மனம் கேளாமல் சிவபெருமான கட்டளை மீறி அடையாதி விருந்தாளிய தட்சணை வேள்வியை கலந்து கொண்டு அவமானப்பட்டாள்.
இதனால் சிவமற்ற சிவன் வீரபத்திர வடிவம் கொண்டு வேள்வியை சிதைத்தார். அப்பொழுது வேள்வியில் பயன்படுத்தப்பட்ட மயில் ஒன்று அம்பாளை சரணடைந்தது. நாடி வந்த மயிலுக்கு அடைக்கலம் கொடுத்து காத்ததால் அபயாம்பிகே, அபய பிரதாம்பிகே, அஞ்சல் நாயகி, அஞ்சலை என்று அழைக்கப்படுகிறாள். அம்பிகை மயில் உருவம் கொண்டு தளத்தில் இறைவனை நோக்கி தபம் செய்தாள். அவளை பெரிய மனமல்லாத சிவனும் மயில் வடிவத்திலே இங்கே வந்து மகிழ்ந்தார். அம்பாளின் பூஜையில் மகிழ்ந்து கௌரி தாண்டவ தரிசனம் தந்ததோடு அம்பாளின் சுயரூபம் பெறவும் அருள் செய்தார். மயிலாக வந்து அருள் செய்ததால் மயூரநாதர் என்று பெயர் பெற்றார். இங்குள்ள ஆதி மயூரநாதர் சன்னதிக்கு அருகில் அம்பிகை சன்னதி இருக்கிறது. இங்கு லிங்க வடிவில் ஈசன், அருகில் மயில் வடிவில் அம்பிகை வழிபட்ட நிலையில் காட்சியளிக்கிறார். தன்னை நாடி வந்த மயிலை காத்த அன்னை வீரசக்தி வடிவாக இருக்கிறார். ஆடிப்பூரம் வெள்ளிக்கிழமைகளில் காவிரி கரையில் எழுந்தருளி காட்சியளிக்கிறாள் அபயாம்பிகை. இங்கே காவிரி துலாஸ்தானம் மிக விசேஷம். நாங்கள் போயிருக்கோம் ஒரு தடவை, எங்கள் அம்மாலாம் இருக்கும்போது. அப்போ ஒரு 30 years பேக்கு, 35 வருஷம் ஆயிடுத்து. ஆனால் அங்கே வரும்போது ஒரே ஒருத்தர் நினச்சேன், குறுகி போய்டுறது. இங்கே ஸ்ரீரங்கத்தில் அகண்ட காவேரியாக இருக்குல்ல, அங்கே குறுகி தான் இருக்குது, சுத்தமானும் இல்லை அந்த அளவுக்கு. எங்கே இந்த இவாள்லாம் கேட்குறா, நதிகள் மாந்தர்கள் தாங்கள், அதை கங்கா யமுனா சரஸ்வதி நதிகள் மாந்தர்கள் தங்கள் பாவங்களை கரைப்பதால் சேர்ந்துள்ள பாவத்தை எங்கே போய் கழிப்போன்னு கேட்குறா. அப்போ கண்வ முனிவர் மாயூரத்தில் உள்ள காவிரியில் துலா மாதம் அழைக்கப்படும் ஐப்பசி மாதத்தில் நீராட சொல்கிறார். நரகாசுரனை கொன்ற பிரம்மஹத்தி தோஷம் நீங்க ஸ்ரீ கிருஷ்ணரை இங்குதான் நீராட சொல்கிறார்கள். ஈசன் துலா மாதத்தில் சப்த மாதர்கள், தேவர்கள், முனிவர்கள் இங்கு நீராட விடுகின்றனர். ஐப்பசி மாதத்தின் கடைசி நாளான கடைமுகம் நீராடுவது சிறப்பு. அது முடவனுக்கு முழுக்குன்னு கூட சொல்லுவார். 4 பக்கமும் சுற்று மதில்களும் கிழக்கே பெரிய கோபுரமும் காணப்படுகிறது. வீதி உட்பட 5 பிரகாரங்கள் உள்ளன. கோவிலின் ராஜகோபுரம் 9 நிலைகளுடன் மிக அழகாக இருக்கிறது. இங்குள்ள துர்க்கை அம்மனின் காலு கீழ் மகிஷனும் அருகில் அசுரனும் இருப்பதற்கு அரிதான ஒன்று. மயூரநாதர் சன்னதியின் பின்புறம் சுப்பிரமணிய சுவாமி சன்னதி உள்ளது. இவர் மீது அருணகிரிநாதர் நிறைய இடத்த பாடியிருக்கார். இந்த சென்னையில் மாடம்பாக்கத்தில் கூட தனுபுருஷ கோவில் பின்னாடி இருக்க முருகரை அவர் பாடியிருக்கார். அழைத்ததும் வருவாள் அபயாம்பிகை என்ற ஏற்ப அன்னை அருள்வழியின் கண்களுடன் இழுத்தெழுப்ப காட்சியளிக்கிறார். துலா ஸ்நானம், ஆடி கடைசி வெள்ளி லட்சதீபம் ஏற்றுவதும் இங்கே விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. அன்னையை வழிபடுவது மிகச் சிறப்பு. தங்கள் பிரார்த்தனை நிறைவேறும் ஈசனுக்கு அம்பிகைக்கும் வஸ்திரம் சாற்றி வழிபடுகிறார்கள். சிவன் இந்த நிலையிடம் செய்யப்பட்ட தட்சன் யாகத்தில் கலந்து கொண்ட தேவர்கள் அனைவரும் தண்டிக்கப்பட்டனர். அவர்கள் தாம் செய்ய பாவம் நீங்க மயிலாடுதுறையில் மயூரநாதரை வழிபட்டு அருள் பெற்றனர். கோவிலின் முதல் சிற்று பிரகாரத்தில் தென்கிழக்கு திசையில் மயிலம்மன் சன்னதி உள்ளது. மயில் வடிவ சிவபெருமானும் அம்பிகையும் காட்சியளிக்கின்றனர். பெண் மயிலான அம்பிகையின் இருபுறம் 2 சிறிய மயில்கள் சரஸ்வதி திருமணங்களாக விளங்குகின்றனர். இந்த திருக்கோவிலில் அம்பாள் தனிச்சன்னியாக ஆடப்படுகிறது. அம்பாள் 5 அடி உயரத்தில் 4 திருக்கரங்களுடன் அபயவரத முத்திரையுடன் அழகாக நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார். இந்த திருக்கோவிலில் 3 பிரகாரங்களை கொண்ட அழகிய திருக்கோவில். 2வது பிரகாரம், 3வது பிரகாரம் ஆகியவற்றை வெளிச்சப்பட சொல்லி 16 அடி உயரத்தில் செங்கல்லாலான சுற்றுச்சுவர் உள்ளது. இந்த கோவிலின் ஆதி மயூரநாதர் முன் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் பாடி தேவார பாடல்கள் பாடினர். பாடல் கேட்கறதே பெருமான் நேரடியாக கேட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த திருக்கோவிலின் ராஜகோபுரம் 164 அடி உயரம் கொண்டது. 9 நிலைகளுடன் 9 கலசங்களுடன் அழகாக காட்சியளிக்கிறது. இந்த கோபுரம் கட்டப்பட்ட காலம் 1513, 1514, 1515 என்பது போன்ற விவரங்கள் இந்த கோவிலின் கல்வெட்டுகள் மூலம் தெரிய வருகிறது. தற்காலத்தில் கோயில் சுவாமி கோவில், அம்பாள் கோவில் என்ற 2 பகுதியாக காணப்படுகிறது. இந்த பழக்கம் 1ஆம் குலோத்துங்க காலத்தில் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. அழகிய ராஜகோபுரத்தின் உள்ளே நுழைந்தவுடன் பிரம்ம தீர்த்த குளம் இருக்கிறது. இந்த திருக்குளம் பிரம்மனால் உருவாக்கப்பட்டது. நீராழி மண்டபம்லாம் இருக்குங்க.
ஸோ நிறைய சந்நிதிகளில் பெரிய கோவில் இது. ஸோ தெற்கு பகுதியில் அகத்திய விநாயகர், நடராஜ துரதேவர், ஆலிங்கன சந்திரசேகரர் எழுந்தருளியிருந்தார். தட்சிணாமூர்த்தி வைக்கப்படாமல் குதம்பை சித்தர் ஜீவசமாதியும் உள்ளது. அம்பாளுக்கு வலப்புறம் நாதசர்மாவின் மனைவி அனுவித்யாம்பிகை இறைவன் காட்டிய இடத்தில் ஐக்கியமாகி லிங்க வடிவத்தில் காட்சி தருகிறார். இந்த லிங்கத்திற்கு சிவப்பு நிறத்திலேயே புடவை சாத்தப்படுகிறது. இந்த தலத்தில் மட்டுமே லிங்க உருவமாக உள்ள அம்மைக்கு புடவை சாத்தி வழிபடப்படுகிறது. அம்பாள் கோவிலின் முன்மண்டப வாசலில் இத்தலத்தில் பதிக பாடல்களும் உள்பிரகாரத்தில் அபயாம்பிகை சதக பாடல்களும் அங்கே எழுத்துல பொறிச்சிருக்கா. உச்சிக்கிளியே அருட்கிளியே உணர்வாய் உயிருக்குயிராய் உதித்த கிளியே அருளமையும் மயிலாப்புரியில் வளரீசன் வாழ்வி அபயாம்பிகை தாயே அப்படின்னு பாடியிருக்கார் அவர். திருஞான சம்பந்தர் பெருமான தலத்தில் பாடப்பட்ட தேவார பாடல் கரவுரின்றி நன்மா மலர் கொண்டு இரவும் பகலும் தொழுவார்கள் சிரம் ஒன்றிய செஞ்சடையான் வாழ் வரபா மயிலாடுதுறையே அப்படின்னு சொல்கிற பாடுறார். பெருசாக ஓடுறது அது. இது சொல்லும்போது ஒன் திங் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. மயிலாடுதுறை சொல்லும்போது என்னுடைய அரியத்துறையில் இருக்கக்கூடிய இந்த வேதபுத்த பிரம்மஸ்ரீ திரு வெங்கட்ராமையர், அவருக்கு 80 வயசு, 79 வயசு. இப்போ அவர் மாயவரத்தை சேர்ந்தவர். அவளுடைய மூதாதி, அவள் அம்மா சைடு மூதாதையர் சுப்பம்மான்னு ஒருத்தர், கணேசையரோட ஒய்ஃப். அவள் என்ன ஆகிருக்குன்னா 300 வருஷத்துக்கு முன்னாடி அவர் திடீர்னு இறந்துப்படுறார். அப்போ அந்த சுப்பம்மா என்ன செய்கிறான்னா பையனை கூட்டி சொல்கிறான். பையன் இருக்கான், அப்பா நான் அப்பாவோட உடன்கட்டை ஏற போகிறான். 300 இயர்ஸ் பேக் இது நடந்து. ஸோ உடன்கட்டை ஏற போகிறான்னு சொல்கிறேன். அப்போ அந்த மாமி குளிச்சுட்டு மஞ்சள் கலர் மஞ்சளில் நினச்சி அந்த புடவையை உணர்த்திட்டு, அப்பா பாடி இருக்குது ஹாலில், இதில் கூடத்தில் ஒரு கும்பிட்டு எடுத்துன்னு அதில் சமைச்சு அம்மானை ஆடி அந்த சமைச்ச சாப்பாடு சாப்பிட்டுட்டு அந்த அப்பாவோடைய அந்த சிதையோடையே கூட போகிறா. அந்த அம்மானை அந்த கல் போட்டு பிடிப்பா பண்ணி ஒரு பாட்டு பாடிகிட்டே போய் அங்கே போய் படுத்துக்க. அம்மா பையன் அழறான், அம்மா நெருப்பு படுத்து எரிஞ்சா உடம்பெல்லாம் எரிமை எப்படிமா பொத்து பேண்டு, நீ கவலையப்படாத எனக்கு சுகமாக இருக்கும்ன்றா. ஆத்துக்காரோட படுத்துன்ற சிதை எரியுறது. அப்போ இது எப்படிமா நான் நம்புறதுலாம் கேட்குறான் அந்த பையன். போகும்போது பெரிய கோவில்னா மயூரநாதர் கோவில். ஏன்னா அவள் இருந்தது ஆனதாண்டவபுரம், ஆனதண்டாவரம்னு ஆனந்த தாண்டவபுரம் நடராஜர் பேஸ் பண்ணியிருக்கிறது ஊர் அது. அவள் இவ பாத்திமா. ஸோ பாத்திமா பிராமின்ஸ் எல்லாம் அது ஒரு செக்டு. வடமா, பாத்திமா, பிரகச்சரணம், அஷ்டசகஸ்திரம் அப்படின்னு நிறைய பிரிவு இருக்குது பிராமின்ஸில். அதில் இந்த பாத்திமா கிராமங்கள் 18 கிராமங்கள் அந்த சைடில், இந்த கொன்னங்குடி, செம்மங்குடி, அதெல்லாம் ஷேங்காலிபுரம், ஆனதாண்டபுரம், இதெல்லாம் பாத்திமா கிராமங்கள். எங்கள் அம்மா சொல்லுவாள் அந்த காலத்தில். அவள் ரொம்ப செட்டாக இருப்பாள். நல்லா ஈவன் டுடே இந்த வடமாக இருந்த கிராமத்தை விட பாத்திமா கிராமங்கள் ஸ்டில் மெயின்டைன்டு, நல்லா அழகாக வச்சிட்ருக்கா. அப்போ அரியலூர் ஆக்சிடென்ட் நடக்கும்போது ஊரே வெள்ளக்காடாக எடுத்து, எல்லா ஊர்களும் மூழ்கி போயிடுது. அப்போ அவள் மட்டும்தான் ஊரை வெக்கேட் பண்ணாமல் இருந்து ஓட்டு வீடு மாடு மேலே ஓடு மேலே மாடு கண்ணு ஏற்றி வச்சுன்னு இவாளை 3 நாள் இருந்திருக்கா. இவ்வளோ கெட்டிக்காரால் இருந்திருக்கா அந்த காலத்தில் அவள். ஸோ நல்ல பிரில்லியன்ட் பீப்புள். செம்மங்குடி சீனிவாசையர்லாம் அந்த குடும்பம், அந்த பாத்திமா குடும்பம் சேர்ந்தவா தான். அந்த ஸ்காலர்ஸ் பெரிய பெரிய போஸ்டர் தான் வந்திருக்கா. ஸோ கமிங் டு த சப்ஜெக்டு, அந்த பையன் கேட்குறான் அம்மாக்கிட்ட, சுப்பம்மாட்ட கேட்கும்போது சுப்பம்மா சொல்கிறா, போகிற வழியில் பெரிய கோவிலில் என்ன விசேஷமாக கேட்டு போ அப்படின்ற. ஸோ அம்மா பையன் அழறான், அம்மா எரிஞ்சு போயிடுறா. வரும்போது தீட்டாய்ச்ச காட்டுக்கு போயிட்டு வந்துருக்கான் இல்லையா. வெளியில் என்ன விசேஷம்னா அபயாம்பிகை சன்னிதியில் சந்தன மழை பெஞ்சுதான், சத்தியமாக நடந்தது. வெங்கட்ராமையர் சொல்லுவார், மாதிரி எங்கள் மூதாதையர் அதில் அம்மா வெளியில் இந்த மாதிரி நடந்தது. இந்த சுப்பம்மான்ற பாட்டி ஆத்துக்காரோட அப்படியே உடன்கட்டை ஏறினா. இதெல்லாம் நடந்துக்கு எப்பயும் ராஜாக்கள் காலத்தில் இல்லை. இந்த பத்மாவதின்னு சொல்லி எடுத்தானே, இந்த என்ன தீபிகா படுகோனே,
அவள் நடிச்சிருக்காள, ரொம்ப அழகாக நடிச்சிருக்கா அதில். அதெல்லாம் வந்து கடந்த ரொம்ப பல வருஷங்கள் ஆயிடுது. ஆனால் இது வந்து ஒரு 300 இயர்ஸ்க்குள்ளே நடந்த இன்சிடென்ட் அது. அடுத்ததாக அபயாம்பிகை கோவிலை சொல்லும்போது பரமாச்சாரியார் பக்கத்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்திருக்கா. ரொம்ப தங்க விக்கிரமான குழந்தை, அசைவே இல்லை அது. ஆனால் போடுறா இதெல்லாம் காப்பாற்றணும், பிறந்ததுலேயும் இப்படி தான் இருக்கான் குழந்தை, இதெல்லாம் ஃபீடிங் எல்லாம் பண்ணுறோம், இன்னும் அப்படியே இருக்கான்னு சொல்லி பால் கொண்ட சொல்லி நந்தியாவட்டை பூவை கொண்ட சொல்லி அதில் நினச்சி இப்படி தொடச்சி விடுறார். உடனே ஒரு செய்யுங்க, நேராக மயூர்நாதர் சன்னதிக்கு எடுத்து போய் அங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்தி சன்னதியில் இந்த கோஷத்தில் வருது இல்லையா, அங்கே படுக்க வைங்க, அங்கே போனால் சரியாகுன்ற. அவள் கார் வச்சு காஞ்சிபுரத்துலேருந்து நேராக அங்கே போட்டா. போது ஒரு பூனை வருது. அந்த பூனை வந்து இந்த குழந்தைகிட்ட வந்து இப்போ அந்த அம்மா தடுக்கலை. அந்த பூனை வந்து மோந்து பார்த்துட்டு நம்ம நக்கி தலையை விளக்கிட்டு போது டக்குன்னு குழந்தை சிரிக்கிறது. பிறந்ததுலேருந்து ஒரு ஸ்மரணையும் இல்லாமல் அந்த குழந்தை அந்த மயூர்நாதர் கோவிலில் தட்சிணாமூர்த்தி சன்னதியில் இந்த பூனை நக்கின உடனே எழுந்துடுத்து சிரிச்சது. அப்பா அம்மாவுக்கு அப்போ தான் உயிரே வந்தது. ஏன்னா பூனையோட சாபம் முந்தின ஜென்மத்தில் அது கண்டு பரமாச்சாரியார் தன்னுடைய தீர்க்க தரிசனத்தினால உணர்ந்து அவளுக்கு இந்த சொல்யூஷன் கொடுத்தான்னு அவருடைய கதையில் வருது, அவருடைய சரித்திரத்தில். இது மயிலாடுதுறையில் நடந்தது இந்த இன்சிடென்ட்டும். நான் 2 முறை போயிருக்கேன் அந்த கோவிலுக்கு. பிரம்மாண்ட பெரிய கோவில், அம்மா பெரிய பார்த்துட்டே இருக்கலாம் இன்னி வரைக்கும். இதை சொல்லி கௌரி மயூர்நாதர் அந்த கோவிலை பற்றி சொல்லி அது மனசு நிறைவு பற்றி பேசினேன். இதோட இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த இன்சிடென்ட் இதெல்லாம் வந்து சின்ன வயசில் சின்ன வாழ்க்கெல்லாம் சொல்லணும். நம்ம தமிழ்நாட்டில் இதெல்லாம் நடந்திருக்கு முன்னாடி. இப்போ பார்த்தா பேப்பரை பார்த்தா அம்னே துபாயெலாம் வந்திருக்கான், படுத்துட்டு இருக்கான்ற, இவன் கள்ளக்காதவன் இருக்கான்ற, அவன் மேலே தலையை கல்லதுக்கு போட்டுடுறா. அவள் இப்போ ஜெயிலுக்கு போகிறான்னு தெரியுது. முட்டாள்தனமாக வேலையெல்லாம் பண்ணுறா. இந்த தமிழ்நாடு எப்படி இருந்துக்கா முன்னாடி ஜனங்கள்லாம் பாருங்க. அப்பேற்பட்ட மகோன்னதமான மனுஷாலாம் இருந்திருக்கா. அப்பேற்பட்ட திராவிட நாடுன்றது, இந்த தமிழ்நாடு அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது. இதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.